இப்போ இந்த நிமிஷம் உன் மனசு அமைதியா இருக்கா? இல்ல 1000 யோசனைகளோட இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கா? நம்மள சோர்வடைய வைக்கிறது வேலை இல்ல, மக்கள் இல்ல. பல நேரம் நம்ம மனசுல நிற்கவே தெரியாத யோசனைங்க தான். சில இரவுகள் தூக்கம் வராததுக்கு காரணம் காஃபி கூட இல்ல, மொபைலும் இல்ல, மூட முடியாத மனசுதான். கண்களை மூடினாலும் யோசனைகள் மட்டும் முடிவே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கும். உலகத்துல நம்மள அதிகமா சோர்வடைய வைக்கிறது வேலை கூட இல்ல, யோசனை. ஒரே விஷயத்த 100 தடவை நினைச்சு நிம்மதியை நாம இழந்துடுறோம். ஒரு சின்ன கான்வர்சேஷன் முடிஞ்சு பல மணி நேரம் ஆகிரும். ஆனா நான் அப்படி பேசியிருக்க கூடாதோ, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு நம்ம மனசு மட்டும் இன்னும் அதே இடத்துலயே நிக்குது. ஆனா ஒரு கேள்வி, நீ இவ்வளவு நேரம் யோசிக்கிற அந்த விஷயம் உண்மையிலேயே நடக்க போகுதா? இல்ல உன் பயம்தான் அது பெருசா காட்டிக்கிட்டு இருக்கா? நம்ம மனசுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. பதில் தெரியாத இடத்துல அது தானாகவே மோசமான முடிவுகளை கற்பனை பண்ண ஆரம்பிச்சிரும். அதனாலதான் நடக்காத விஷயத்துக்கு கூட நம்ம இதயம் துடிக்கும், நிம்மதி போயிரும். ஆனா எல்லா யோசனையுமே உண்மை கிடையாது. சில யோசனைகள் வெறும் சத்தம்தான். அது வந்துட்டு கொஞ்ச நேரத்துல போயிரும். நீ செய்ய வேண்டியது அந்த சத்தத்தை நம்புறது இல்ல, அதை பார்த்துட்டு அமைதியா விடுறது. வானத்துல மேகம் வர்ற மாதிரி யோசனைகளும் வரும். ஆனா எல்லா மேகமும் மழை பெய்யாது. அதே மாதிரி எல்லா யோசனையுமே உண்மையா மாறாது. அதனால என்னைக்கும் உன் மனச எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வற்புறுத்தாத. சில பதில்கள் நாளைக்கு வரும், சிலது ஒரு வாரத்துக்கு அப்புறம் வரும், சிலது தேவையே இல்லைன்னு கூட இருக்கும். அது வரைக்கும் ஆழமா ஒரு மூச்சு விடு. இப்ப இருக்கிற இந்த நிமிஷத்தை மட்டும் வாழ முயற்சி பண்ணு. ஏன்னா நிம்மதிங்கிறது எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு கிடைக்கிறது இல்ல, இந்த நிமிஷத்தையே ஏத்துக்குள்ள ஆரம்பிக்கும் போது கிடைக்கிறது. அதனால இன்னைக்கோட இரவ யோசனைகளுக்கு கொடுக்காத, உன் மனசுக்கு கொடு. அமைதியா தூங்கு.